காலியாக இருக்குது. ஒரு பொருத்தமான ஒரு தலைவரை பொருத்தமான தலைவர் போடப்படும். இன்னும் நிறைய பொறுப்புகள் காலியாக இருக்குது. அதெல்லாம் நேரம் பொதுக்குழு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுற போறீங்களா ஐயா? இப்போ மாவட்ட செயலெல்லாம் நியமனம் பண்ணிக்கிறீங்க, பாமக பொதுக்குழு செயற்குழு கூட்ட முடிவு செஞ்சீங்களா? நம்ம அதெல்லாம் செய்வோம், அதெல்லாம் முறையாக செய்வோம். இப்போ இங்கே எவ்வளோ கூட்டம் வருது உங்களுக்கு, நீங்களே பார்க்குறீங்கல்ல, ஏன் எவ்வளோ கூட்டம் வருது. பார்ப்பதற்கு யார் வேணும்னாலும் இங்கே வரலாம், பர்மிஷன் இது முன் அனுமதி தேவையில்லை. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 50, அதிகபட்சமாக அது போயிட்டே இருக்கும். 100, 200, 300, 400, 500 இப்படி. இன்னொன்று, நான் நேரடியாக இந்த ஃபோனில் லேண்ட்லைனில் பேசக்கூடிய எந்த ஃபோன் வந்தால், அதனால் மக்களோடு மக்களாக மக்களை நான் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, தெய்வம் குலதெய்வம் அளவிடாதுன்னு சொன்னாலும் கூட அந்த மக்களை நான் தெய்வமாக நான் நேசிக்கிறேன். அவர்களை நான் பேசும்போது 100 ஆண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க, நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழ்க என்று நான் வாழ்த்து செய்து, ஐயா என்ன வாழ்த்துங்க, இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள்னு சொல்லும்போது அப்படி தான் நான் சொல்லுகிறேன். எங்களுடைய இந்த தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் போட்டியிட்டவர் இது சொல்லுது, ஐயா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஐயா, யாரும் அதை சொல்லிக் கொடுக்கல. என்னுடைய பேர், இதுக்கு பேர் நான் தான் வச்சேன், செம்மலர்னு பேர் வச்சேன். என்ன சொன்னீங்க சொல்லு ஐயாட்ட என்ன சொன்னீங்க? ஐயா, நான் டிவியில் நியூஸ் பார்க்குறப்ப நீங்கள் கண்கலங்கிறத பார்க்குறப்ப நான் எனக்கு ரொம்ப அழகையாக வந்துச்சு ஐயா. நியூஸில் நீங்கள் கண்கலங்கிறத பார்க்கும்போது எனக்கு அழகையாக வந்துடுது ஐயான்னு சொல்லுது. அத்தனை சொன்னீங்க ஐயா, தைரியம் என்ன சொன்னீங்க? நீ என்ன சொன்னீங்க? ஆறுதல் சொன்னீங்க. நான் இருக்கேன், அவரு சரி. ஆரம்பித்த கட்சி தனி ஒரு மனிதனாக, சுயம்போன்னு சொல்லுவாங்க, தனி ஒரு மனிதனாக 96,000 கிராமங்களுக்கு சென்று இரவு பகலாக சென்று நான் பட்ட பாடு சொல்லி மாறாது. அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன். ஆனாலும் இந்த மக்களுக்காக, நம்ம வன்னிய சமுதாய மக்களுக்காக, அது அல்லாமல் எல்லா 324 சமுதாயங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற 324 சமுதாயங்களுக்கும் நான் பாடுபட்டு வருகிறேன். நான் முகநூலில் அல்லது ட்விட்டரில் நான் தொடர்ந்து போடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த என்ன அறிக்கைகளும் எல்லா சமுதாயத்துக்கும் பொருத்தமான அறிக்கைகள் தான். இந்த மாதிரி யாரும் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் இதை உங்களுக்கு சொல்லுறேன். அவருடைய செயல்பாடுகள் இந்த மாநாட்டுக்கு பிறகு ரொம்ப மோசமாக போயிட்டு. அதனால் இது நான் மீண்டும் சொல்லுகிறேன். ஆனால் அவரே பல முறை சொல்லியிருக்காரு, இங்கே வரும் போகலாம், நான் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக சொல்லும்போது, நீங்கள் 100 ஆண்டு இருப்பீங்க, 100 ஆண்டுங்க இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் வாயால் மாரில் முன்னாலேயும் பின்னாலேயும் ஈட்டியால் குத்திட்டுருக்கோம். அப்படிப்பட்ட வேதனை. தூக்கம் வரமாட்டேங்குது. தூக்கம் மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வரமாட்டேங்குது. ஏன்னா அவரை நினைக்கும் போதெல்லாம் இது ஏற்படுகிறது. அதெல்லாம் போயிடுது. அதனால் ஆனால் அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அடாத செயல். நான் கூட நேற்றுக்கு சொல்லும்போது சொன்னேன்,
தசரத சக்கரவர்த்தி நீங்கள்லாம் ராமாயணம் படிச்சிருப்பீங்க, கம்பராமாயணம் என்ற ராமாயணம் படிச்சிருப்பீங்க. அதில் தசரத சக்கரவர்த்தி சொல்கிறார், ராமருக்கு ஆணை எடுக்கிறார், நீ 14 வருடம் கானகம் செல்ல வேண்டும், வனவாசம் செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவருடைய முகத்தை, ராமனுடைய முகத்தை வர்ணிக்கிறார் கம்பர். அன்றளர்ந்த தாமரை போல், அன்றளர்ந்த தாமரை போல், அன்று பூத்த தாமரை மலர் போல அவ்வளோ அழகாக இருக்குதான் ராமனுடைய முகம். 14 வருஷம்